அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் கிட்டயே வந்து நான் தான் அண்ணிய வீட்டு விட்டு அனுப்புனேன்னு தைரியமா சொல்லுவா. எனக்கு இப்ப நினைச்சாலும் கோவமா வருது தனு. நீ சொல்றத கேக்குறப்ப எனக்கே கோவத்துல பத்திக்கிட்டு வருது. என் வீட்டை செங்கல்லா பிரிப்பாலாம். ஏன் கிட்டயே சவால் விடுறா? நீ அப்பவே அவ வாய கிழிச்சு விட்டுருக்க வேண்டாமா? நீ அவளை சும்மா விட்டுட்டு வந்திருக்கலாமா? நான் சும்மா விடல தானோ. உன்னால முடிஞ்சா அப்படி பண்ணி பாருன்னு பதிலுக்கு சவால் விட்டுதான் அனுப்பி வச்சிருக்கேன். நானும் எவ்வளவு பேரை பாத்திருக்கேன். ஆனா இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் மாதிரி நான் பார்த்ததே இல்ல. பழசையெல்லாம் மறந்துட்டு போவாளா? அதை விட்டுட்டு என்னவோ பழி வாங்குறேன்னு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரியறா. ஏன்னோ உன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மகராசி இந்த ஆட்டம் ஆடுறாளே, தப்பி தவறி உன் பெரியத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டானா? அவ சவால் விட்ட மாதிரி உன் வீட்டையே சல்லி ஆக்கிட்டுதான் மறுவேளை பாப்பா போல இருக்கே. ஆமா தனு, அதுல சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா அவ அதுக்கு உண்டான எல்லா வேலையும் பாப்பா. அந்த ரம்யாவை தடுத்து நிறுத்தணும்னா இப்ப எப்படியாவது மணியை நீ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அத மட்டும் நான் பண்ணிட்டேனா ரம்யா பயந்துருவா. நாம இல்லாம அந்த குடும்பம் இல்ல, நம்மளோட பாச்சு அங்க பலிக்காதுன்னு முடிவு பண்ணி ஒதுங்கி போயிடுவா. ஆனா மணிய நீ நான் சொல்றத கேட்டு சமாதானம் ஆவாங்களா, என் கூட வருவாங்களான்னு தெரியலையே. அத நினைச்சாதான் இப்ப எனக்கு மனசு பதட்டமாவும் கவலையாவும் இருக்கு. அட நீ ஒருத்தி, மணியக்காவை பத்தி தெரியாதா என்ன? அவங்களோட கோவம்லாம் இந்த தை மாசம் பனி மாதிரி. வெளிச்சம் வந்தா இந்த பனி கரைஞ்சு காணாம போற மாதிரி. உன்னை பார்த்ததும் அவங்க கோவம்லாம் கரைஞ்சு காணாம போயிடும். வா, வண்டியில ட்ரிபிள்ஸ் போலாமான்னு அவங்களே ஏறி உட்காந்துருவாங்க பாரு. அது மட்டும் நடந்துச்சு, உன் வாயில சக்கரை தான் போடணும். சர்க்கரை எல்லாம் வேணாம், 1 கிலோ பாதாம் அல்வா வாங்கி கொடு, அது போதும். வா வா போலாம். வா. என்ன கதவு சாத்தி இருக்கு? அக்கா உள்ள இருக்காங்க போல இருக்கே, கூப்பிடு. என்னடி இது? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணி. பரவாயில்ல அண்ணி. நான் குளிச்சுட்டு வரப்போ என் தலை ஈரமா இருக்கிறத பாத்துட்டு எத்தனையோ தடவை துண்டு எடுத்துட்டு வந்து நீங்க எனக்கு துவட்டி விட்டுருக்கீங்க. அப்படி என்கிட்ட பாசமா நடந்துக்கிட்ட உங்களுக்கு இப்படி கோவமா நடந்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு, உறவும் இருக்கு அண்ணி. நான் உங்களோட இந்த வரவேற்பை ஏத்துக்கிறேன். அண்ணோ அண்ணி கதவை திறங்க, கதவை திறங்க அண்ணி. அண்ணி கதவை திறங்க, தயவு செஞ்சு கதவை திறங்க, கதவை திறங்க அண்ணி. ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் கதவை திறங்க. ஏய், இனிமே நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, நான் உன்கிட்ட கேக்குறதுக்கு ஒண்ணு இல்ல. அண்ணி அப்படி சொல்லாதீங்க அண்ணி, தயவு செஞ்சு கதவை திறங்க, திறங்க. ஏய், இப்ப நீ போகல அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை எடுத்து உன் மேலே கொட்டிருவ, பாத்துக்கோ. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீங்க கோவத்துல பேசுற வார்த்தையை விட அந்த நெருப்பை ஒண்ணு பண்ணிடாது. கதவை திறங்க. ஐயோ கதவை திறங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அண்ணி திறங்க அண்ணி. மணியக்கா, அண்ணி நீங்க இந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. என்னதான் கோவம் இருந்தாலும் நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. கதவை திறங்க. அண்ணன் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஏ தானோ, இவளை இங்க இருந்து நீ கூட்டிட்டு போயிடுறீ, அப்புறம் அவளதான் பாத்துக்கோ. இல்ல அண்ணி, உங்களை பார்க்காம நான் போக மாட்டேன். கதவை திறங்க, உங்களை நான் பார்க்கணும். கதவை திறங்க. ஏய், உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தானே நீ வரத பார்த்துட்டு நான் கதவை சாத்தின.